பிக் பாஸ் வீட்ல இருந்து திவாகர் வெளியே வந்துட்டாரு. சோ வெளியில வந்ததும் நடந்தது என்ன, வாங்க என்னாச்சுங்கிறத பார்க்கலாம். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஆரம்பத்துல இருந்தே திவாகர் அவரு ரொம்பவே நல்லா விளையாடிட்டு தான் இருந்தாரு. சொல்ல போனா முதல்ல திவாகர் அவர் பண்ணதுக்கு போட்டியாளர்கள் வீட்டுக்குள்ள நடந்துகிட்ட விதம், அவரை மட்டுமே டார்கெட் பண்ண விதம் அவருக்கு பிளஸ் அமைஞ்சது. சொல்ல போனா அவரை ரொம்ப டார்கெட் பண்ணதுனால அவருக்கு நிறைய சப்போர்ட்டும் அதிகமாச்சு. நிறைய பேர் அவருக்கு ஓட் பண்ணி சப்போர்ட் பண்ணாங்க. அவர் எவிக்ட், அதாவது நாமினேஷன் லிஸ்ட்ல வரும்போதே எவிக்ட் ஆகிற கூடாதுன்னு டாப்ல இருந்தாரு ஓட்டிங்ல. அந்த அளவுக்கு மக்கள் ஆதரவு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு சில நாள்ல அவர் பார்வதி அவங்க கூட சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் அவரோட விளையாட்டவே மாத்திட்டாரு. சொல்ல போனா அதனாலதான் எவிக்ஷன்லயும் இப்ப ரொம்ப குறைவான வாக்குகள் வாங்கி வெளியே வந்துட்டாரு. அதுவும் எந்த வாரம் திவாகர் அவர் வெளியே வர போற விஷயத்த சேனல்ல ப்ரோமோவாவே போட்டு திவாகர் எவிக்ட் அப்படிங்கிற ஒரு நியூஸை அவங்களே சொல்லிட்டாங்க. உண்மையா எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படிங்கிற மாதிரிதான். ஆனா நாம கெஸ் பண்ணபடி உண்மையாலுமே அவர் எவிக்ட் ஆவாரு அப்படிங்கிறது கொஞ்சம் சர்ப்ரைஸா தான் இருந்துச்சு. எதிர்பார்த்தபடி டபுள் எவிக்ஷன், அதுல திவாகர் அவர் எவிக்ட் ஆனது எல்லாருக்குமே ரொம்ப சர்ப்ரைஸான எவிக்ஷனா தான் இருந்துச்சு. ஸோ எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போட்டிகள் நடந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில திவாகர் எவிக்ட் ஆகி வெளியே வரும்போது பாரு அவங்க ரொம்ப 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 அழுது இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அண்ணா நீங்க போகாதீங்க அண்ணா, நீங்க எப்படின்னா வெளியே போவீங்க, நீங்க நல்லா விளையாண்ட ஒரு விளையாட்டனா, நீங்க எப்படின்னா இப்ப எவிக்ட் ஆனீங்க, நீங்க இல்லைன்னா நான் எப்படி இந்த வீட்டுக்குள்ள விளையாட போறேன் அப்படின்னு ரொம்ப ரொம்ப அழுதுருக்காங்க. பாரு அவங்களும் திவாகர் அவங்களும் ரொம்பவே நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. எப்படின்னே அது தெரியல. அவங்க ரெண்டு பேரும் சில விஷயங்கள் அவங்க பேசிக்கிறது ரெண்டு பேருக்குமே ஒத்து போனதுனால அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. சொல்ல போனா இவங்களும் அண்ணா அண்ணான்னு நல்லாவே பேசினாங்க. திவாகர் அவரு ஒரு சில நாள் ட்ராக்கை மாத்தி பாருவையே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்லாம் சொன்னாலும் அதெல்லாம் மாறி பாரு அவங்க கூட ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருந்தாங்க. ரெண்டு பேரும் நல்லா விளையாண்டாலுமே திவாகர் அவர் குறைவான வாக்கு வாங்கி வெளியே வந்திருக்காரு. ஸோ வெளியே அவர்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்பாங்க அவர் வீட்டுக்குள்ள விளையாடினது பத்தி எல்லாம். அதையெல்லாம் வெளிப்படையா அவர் சொல்லுவாருன்னு எதிர்பார்ப்பு இருக்கு. இன்னும் என்னெல்லாம் சர்ச்சையெல்லாம் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரியும் இருக்கு. திவாகர் அவர் எவிக்ட் ஆகி வெளியே வந்துட்டாரு, சீக்கிரமா பேட்டி கொடுப்பாரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. வீட்டுக்குள்ள போனப்ப அவரை பத்தின விஷயங்கள் யாருக்குமே தெரியாம இருந்துச்சு. வீட்டுக்குள்ள போயும் அவங்க எப்படி சமூக வலைதளங்கள்ல இருந்தாங்களோ அதே மாதிரிதான் இருந்திருக்காங்க. ஸோ வெளியே வந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள நடந்த விஷயங்கள் எல்லாம் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத எப்படி அவர் சொல்ல போறாரு, அவர் நடந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு என்ன ரியாக்ட் பண்ண போறாரு அப்படிங்கறதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ கண்டிப்பா டிஆர்பிக்காக தான் என்ன இவ்வளோ நாள் வீட்டுக்குள்ள வச்சிருந்தாங்க, மக்கள் ஆதரவு எனக்கு நிறைய இருக்கு, இப்படி எல்லாம் பேசுவாரா என்னங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். திவாகர் அவரை வெளியே பார்க்கறதுக்கு நீங்க எவ்வளவு தூரம் வெயிட் பண்றீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் இது போல பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.